அமெரிக்கா உலகின் ஆக பெரும் வல்லரசு நாடு. அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஈரான் விஷயத்துல அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. ஈரானுடனான ஒரு தோத்து போன அமைதி ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துல சொல்லியிருந்த 60 நாட்கள் காலக்கெடு முடிஞ்சாச்சு. ஹர்மோஸ் நீரிணை இன்னும் மூடியதான் இருக்கு. அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தை ஒரு இன்ச்சு கூட நகரல்ல. இந்த சூழல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னாடி இருக்கிறது 3 ஆப்ஷன் தான். ஒன்று காத்திருப்பது, இன்னொன்று தாக்குவது, மூன்றாவது சமரச பேச்சுவார்த்தை. ஆனா சிக்கல் என்னன்னா, இந்த 3 விஷயமுமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டு சந்து தான். இந்த 3 விஷயமுமே அமெரிக்காவுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். அமெரிக்காவுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய டிகோட் ஷோல நாம விரிவா பேச போறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், தொழில் வளர்ச்சிக்கு மூலதனமும் வட்டி மானியமும், 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படையினுடைய ஒரு தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதல் தொடங்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 தொடங்குகிறது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறமா இந்த தாக்குதலில் இருந்து ஒரு அடுத்த கட்டம், ஒரு அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குது. இஸ்லாமாபாத்தினுடைய நடவடிக்கைகளின் மூலமாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை. அந்த அமைதி பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. இது ஜூன் மாதம் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கலந்துக்கல. இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே மீண்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான மோதல் அப்படிங்கிறது மிக தீவிரமாக தொடங்கிவிட்டது. அதற்கு மிக முக்கியமாக சொல்லப்பட்டது ஒப்பந்தத்தில் இருந்த சில வார்த்தைகள் தான். அதுல இருந்து அந்த போர் மீண்டும் தொடங்கியது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டு வந்துச்சு. அந்த தோத்து போன ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விஷயம் 60 நாள் கெடு. இந்த 60 நாள் ஹார்மோஸ் திறந்திருக்கும். இந்த 60 நாளில் பார்த்தீங்கன்னா எந்த கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது, ஈரானுக்கு சாதகமான சில விஷயங்கள்லாம் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே மீறப்பட்டு விட்டாலும் அவங்க சொல்லியிருந்த அந்த ஒரு 60 நாள் அந்த காலக்கெடு அப்படிங்கிறது நேற்றோட திங்கட்கிழமையோட அந்த காலக்கெடு முடிஞ்சாச்சு. இப்போ ட்ரம்ப் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த ஈரான் போர்ல இருந்து வெற்றிகரமா நாம வெளியே வர்றதற்கு வழியே இல்லையா? இதுதான் ட்ரம்ப் தன்னுடைய அமெரிக்க நிர்வாகிகளிடம், தன்னுடைய ஆபீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட எழுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியா மாறி இருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட அந்த அமைதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இந்த அமைதி ஒப்பந்தம் அமெரிக்காவை இந்த போர்ல இருந்து வெளியே கொண்டு வரும் அப்படின்னு அமெரிக்கா நம்பிச்சு. ஆனா அது நடக்கல. ஹார்மோஸ் நீரிணை பழையபடி திறக்கப்படும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுவும் நடக்கல. சரி, ஈரானுடைய அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு பேச்சுவார்த்தைங்கிற கட்டத்துக்காவது இது நகரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த 60 நாள்ல இது எதுவுமே நடக்கல. இன்னமும் ஹார்மோஸ் நீரிணைய கப்பல்கள் ஸ்மூத்தா கடந்து போக முடியல. கூடுதலா செங்கடல் பகுதியிலையும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படைகளுடைய தாக்குதல் காரணமா சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வர்த்தகமும் முடங்கி போய் கிடக்குது. ஸோ சிக்கல் முன்னாடி இருந்ததை விடையும் ரொம்ப தீவிரமாயிருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படியே மோதல் போக்குல போய்கிட்டு இருக்கிற விஷயத்த பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்காவும் ஈரானும் நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, பேச்சுவார்த்தைக்கான விஷயங்களை நாங்களும் முன்னெடுக்கிறோம், அதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுக்குறோம் அமெரிக்காவும் சொல்றாங்க. நீங்க தாக்குதலை நிப்பாட்டினா நாங்களும் தாக்குதலை நிப்பாட்ட தயாராக இருக்கிறோம்னு ஈரானும் சொல்றாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள 2 நாடுமே நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படிங்கிறது, நம்மளுடைய நடவடிக்கைகளின் மூலமா எதிர்த்தரப்பு முழுமையா உடைந்து போகணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த பந்தயத்துல யாரு முதல்ல விட்டு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் ஆபத்தானது அப்படின்னா, இங்க 2 நாடுகளுக்கு இடையான ஒரு மோதல், இதனால உலகம் முழுக்க சிக்கல். இந்த 2 நாடுகளுக்கு இடையான மோதல்ல வழக்கமா ஒரு 2 போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 போட்டியாளர்களும் ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பந்தய பொருள் அப்படிங்கிறது காமனான ஒரே ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இங்க ஈரானுடைய டார்கெட் அப்படிங்கிறது வேறையா இருக்கு, அமெரிக்காவுடைய டார்கெட் அப்படிங்கிறது வேறையா இருக்கு. அமெரிக்கா விரும்புவது உலகத்தின் பார்வையில ஈரானை எங்ககிட்ட மண்டியிட செய்யணும், அவங்கள தோல்வியடைய வைக்கிறதன் மூலமா நாங்க இந்த உலகத்தினுடைய ஒரு ஆதிக்க சக்தி அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. கூடுதலா அந்த அணு ஆயுதம் தொடர்பான சில விஷயங்கள். இன்னொரு பக்கம் ஈரான் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இந்த மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும்
நாங்க தான் அதிகார சக்தி அப்படிங்கிறத பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு மெசேஜை அவங்க உலகம் முழுக்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவையில்லாம எங்களை சீண்டாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கிளியர் கட்டான ஒரு மெசேஜா இருக்குது. இந்த 2 பேருக்கும் இடையேயான மோதல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் அப்படிங்கிறதுல இப்போ யாரு முதல்ல விட்டு கொடுப்பா அப்படிங்கிறத நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ட்ரம்புக்கு முன்னால் இருக்கிறது 3 ஆப்ஷன் தான். அந்த 3 ஆப்ஷனுமே சிக்கலான ஆப்ஷன் தான் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த 3 ஆப்ஷன் என்னென்ன, அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த அமைதி ஒப்பந்தம் ஏன் தோத்து போச்சுது? ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அந்த அமைதி ஒப்பந்தத்துல இருந்த சில வார்த்தைகளே தான் இந்த அமைதி ஒப்பந்தம் தோல்வியில் முடிவதற்கு காரணமா அமைஞ்சுது. குறிப்பா சொல்லணும்னா 3 விதிகள். விதி 5, அமைதி ஒப்பந்தத்தில் இருந்த விதி 5 சொல்வது ஹார்மோஸ் நீரிணை திறப்பது தொடர்பானது. ஒரு தங்கு தடையற்ற ஒரு போக்குவரத்தை உறுதி செய்வது. ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு புறம் ஈரான், இன்னொரு புறம் ஓமன். இந்த 2 நாடுகளுக்கு இடையே எந்த கடற்கரை பகுதியை ஒட்டி இந்த கப்பல் பயணத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்துல சொல்லவே இல்லை. ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈரான் கடற்பகுதியை ஒட்டிய பயணம் தான் போக்குவரத்துக்கு உகந்தது, அதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஓமன் நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலேயே ஒரு முரண்பாடு ஏற்படுது. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 60 நாள், இந்த அமைதி ஒப்பந்தத்தினுடைய முதல் கட்டமாக இருக்கக்கூடிய இந்த 60 நாளுமே எந்தவித சுங்க கட்டணமும் இல்லாமல் வர்த்தக கப்பல்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கணும். அதை ஈரான் உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் இதை ரொம்ப அழகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவே ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஆகுது. என்ன அப்படின்னா, ஹர்மோஸ் நீரினுடைய அதிகாரம் ஈரான் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலமா கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்க கிட்ட தான் சொல்றாங்க சுங்கம் வரி வசூலிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்ட்டு. ஆனா அமெரிக்கா இந்த விஷயத்த முழுமையா மறுக்கிறாங்க. இதனாலேயே ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது. அதுக்கப்புறம் விதி எண் 1, இந்த விதியை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தம் தொடர்பானது. இங்க தாக்குதல் அப்படிங்கிறது ஈரான்ல மட்டுமே இல்லை, ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள்லையும், லெபனான்லையும் சரி, காசாலையும் சரி, எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் உள்ள வரவே இல்லை. தவிர இஸ்ரேல் ஏற்கனவே லெபனான்ல நடத்திக்கிட்டு இருந்த தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்துற விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால இங்க விதிமீறல் நடக்கிறதா ஈரான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அடுத்ததா விதி நம்பர் 6, இதுல புனரமைப்பு நிதி அப்படின்ட்டு ஈரான் இந்த போர்னால ஏகப்பட்ட பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. அதனால $300 பில்லியன் ஒரு நிதி ஈரானுக்கு விடுவிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்துல இருக்குது. இதுவுமே யார் கொடுப்பா, எப்படி இந்த நிதி சேரும் அப்படிங்கிற எந்த விஷயமுமே இந்த ஒப்பந்தத்துல இல்லை. ஸோ நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போதுமே பல்வேறு குளறுபடிகள் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட முழுமையா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமாக ஈரானுக்கு எந்த நிதியும் கொடுக்க முடியாது அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேலேயே போய் எங்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஈரான் தான் எங்களுக்கு நிதி தரணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு சிச்சுவேஷன்ல ட்ரம்ப் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால இதுல புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த காரணங்கள்னால தான் இந்த அமைதி ஒப்பந்தம் முழுமையா தோல்வி அடைகிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ட்ரம்ப் முன்னால இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன் என்னென்ன, அது ஏன் ட்ரம்புக்கே சிக்கலா இருக்கும், இதெல்லாம் தான் இப்ப அடுத்து விலாவாரியா பார்க்க போறோம். முதல் விஷயம், ஈரானுடைய பொருளாதாரம் முற்றிலுமாக உடையும் வரை காத்திருப்பது. அமெரிக்காவுடைய விருப்ப தேர்வாக இருப்பதும் இந்த விஷயம்தான். இந்த யுக்தியை சாத்தியப்படுத்துவதற்கு அவங்க வச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கடற்படை முற்றுகை இருக்கு இல்லையா, அதை அப்படியே கண்டினியூ பண்றது. அதாவது ஹார்மூஸ்ல ஈரான் ஆதரவு கப்பல்கள் ஏதாவது போனாலும் அதை முடக்குவது, அதன் மூலமாக ஈரானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது. இன்னொரு விஷயம், கடுமையான ஒரு பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலம் ஈரானுக்கு ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துவது. இதெல்லாம் தான் அமெரிக்காவினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்குது. இந்த மாச தொடக்கத்துல கூட அதிபர் ட்ரம்ப் பேசுறப்போ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. ஈரானுடைய பணவீக்கத்தையும் அங்க நிதி இல்லாம இருக்கக்கூடிய விஷயத்தையும் நாங்க கருத்துல கொண்டிருக்கிறோம், எங்களுடைய போர் யுத்தியில பொருளாதாரமும் முக்கிய பங்கு வகிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய முதல் தேர்வு அப்படிங்கிறது காத்திருப்பது அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதே நேரத்துல இது ரொம்ப 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 ஆபத்தானது அமெரிக்காவுக்கும். ஏன் இது அமெரிக்காவுக்கு ஆபத்தானதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
முதல் விஷயம், அமெரிக்காவினுடைய இந்த கடற்படை முற்றுகை தொடர்வதன் மூலமாக ஹர்மோஸ் நீரிணையினுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது தொடர்ச்சியா பாதிக்கப்படும். அப்படின்னா உலகத்தினுடைய எரிசக்தி தேவை ரொம்ப அதிகமா போகும். இதனால உலகளாவிய அழுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்கா மேல மிக கடுமையா வரும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதற்கு முன்னாடி எப்பெல்லாம் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கோ அது எந்த சிச்சுவேஷன்லையுமே ஈரான் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்ததா வரலாறு இல்லை. ஸோ அவங்க இந்த பொருளாதார தடை இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பெட்டரா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த கடற்படை முற்றுகையை தொடர்வதன் மூலமா சமீபத்தில் கூட அமெரிக்காவினுடைய கடற்படையின் மிக முக்கியமான போர்க்கப்பல் ஒன்று, ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல் கடந்த 9 மாதங்களாக அந்த ஈரான் பகுதியில் கடற்படை முற்றுகையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதில் பணி செஞ்சுட்டு இருந்த அந்த மாலுமிகள், அந்த போர் வீரர்கள் எல்லாருமே கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் வெடிகுண்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, திடீர்னு ட்ரோன் பறக்குது, எந்நேரமும் ஆக்டிவாக இருக்கு, ஒரு தூங்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிக கடுமையான மன அழுத்தத்தில் இருந்து இந்த ஷிப்பை உடனே திருப்பி அமெரிக்காவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா அதை சரியாக காது கொடுத்து கேட்காததுனால அங்கே இருந்த சில போர் வீரர்கள்லாம் கடலில் குதிச்சு தற்கொலை பண்ணிடுவோம், அந்த அளவுக்கு மிக கடுமையான அழுத்தங்கள் இருக்குது அப்படின்னு அமெரிக்க போர் வீரர்கள் சொல்லியிருந்தாங்க. அதன் முடிவாகத்தான் இப்ப சமீபத்தில் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அந்த போர்க்கப்பல் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு திரும்பி போயிருக்கு. அதே நேரத்தில் ஜார்ஜ் புஷ் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அமெரிக்கா நீண்ட காலமாக இந்த கடற்படை முற்றுகையை செய்யறது அப்படிங்கிறது பல வகையில அவங்களுக்கு சிக்கலை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ட்ரம்ப் முன்னால் இருக்கக்கூடிய 2வது ஆப்ஷன் மிக தீவிரமான இராணுவ தாக்குதல். ஏற்கனவே இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா மீண்டும் போர் தொடங்கிச்சு இல்லை, அதுக்கப்புறமா ஈரான் மீது 2 முறை மிக கடுமையான தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராக தான் இருந்துச்சு. ஆனால் 2 விஷயம். ஒன்று, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு பிராந்திய நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள் எல்லாமே அதை வேண்டாம், அது எங்களுக்கு சிக்கலா முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணதா சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஆயுத கையிருப்பு தொடர்பான கவலைகள். இந்த 2 விஷயமுமே அப்படியான ஒரு தாக்குதலை ஈரான் மீது நடத்த விடாமல் தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும். ட்ரம்ப் பல்வேறு காலகட்டங்களில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகான ஒரு மோசமான தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம், ஆனால் ஈரான் தான் வந்து தாக்குதல்லாம் வேண்டான்னு அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஈரான் அதை மறுக்கிற விஷயங்கள் எல்லாமே நாம கடந்த காலங்களில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ ட்ரம்ப் ராணுவ தாக்குதலை தீவிரப்படுத்தினா என்ன நடக்கும், அதுவும் அமெரிக்காவுக்கு எந்த வகையில் சிக்கலா முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ, அமெரிக்கா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வான்வழி தாக்குதலையும் கப்பல் படை முற்றுகையும் வச்சு ஈரானை இதுக்கு மேலே ரொம்ப த்ரெட் பண்ண முடியாது. அப்படின்னா அடுத்து அவங்க பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தரைப்படை தாக்குதல். இந்த தரைப்படை தாக்குதலை இப்போ ஈரானுக்கு உள்ளால் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதன் மூலமாக ஹார்மோஸ் உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சொல்லக்கூடிய ஒரு யோசனை. ஆனால் தரைப்படை ஈரானுக்கு உள்ள நுழையிறப்போ அது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், எவ்வளவு நாள் அந்த போர் முடிவதற்கான காலம் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் ஒரு கிளாரிட்டிக்கு உள்ளால அமெரிக்காவாலே வர முடியல. ஒருவேளை நாம உள்ள போனோம்னா அதன் மூலமா ஏற்படக்கூடிய உயிரிழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஏற்கனவே ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய பிராந்திய நாடுகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்ல 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 18 ராணுவ வீரர்களுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறதே அமெரிக்காவில் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்போ ஒரு 2000 வீரர்களை கொண்ட ஒரு தரைப்படையை ஈரானுக்கு உள்ள அனுப்புறது அப்படிங்கிறது நிறைய உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். இன்னொரு விஷயம், ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நவம்பர்ல அமெரிக்காவில் ஒரு இடைக்கால தேர்தல் இருக்கு. இந்த தேர்தல் ட்ரம்புக்கு ரொம்பவே முக்கியம். பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு தேவையான நிதி உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்குது. அமெரிக்கர்கள், பெரும்பாலான அமெரிக்கர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தேவையற்ற போர்ல அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த போரை தீவிரப்படுத்துறதன் மூலமா அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் ஈரானுக்குள்ள போறோம், ஈரான்ல போய் ஒரு 2 நாளும் நாங்கள் ஈரானை கைப்பற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ட்ரம்ப் எப்பவோ அதை செஞ்சிருப்பாரு. ஆனால் கலை யதார்த்தம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பா ஈரானுடைய தற்கொலை படை பத்தின அச்சம் அமெரிக்கா கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மிக சமீபத்தில் கூட ஈரானுடைய ஒரு முக்கிய ராணுவ அதிகாரி வெளியிட்டிருந்த ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு அமெரிக்க வீரர்கள் நீங்க கொன்றா கூட உங்களுக்கு $30,000 அமெரிக்க டாலர் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஒரு ஈரானுடைய பெண் அதை செய்திருந்தாங்கன்னா $60,000 அமெரிக்க டாலர் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஈரான் தன்னுடைய அனைத்து தரப்பு மக்களையுமே போருக்குள்ள கொண்டு வரதற்கான நடவடிக்கைகளை தொடங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அமெரிக்கா ஒருவேளை ஈரானுக்குள்ள தரைவழி தாக்குதலாக உள்ள வந்தாங்கன்னா சேதாரம் அப்படிங்கிறது 2 பக்கமுமே மிக கடுமையாக இருக்கும். இதனால ட்ரம்புக்கும் மிகப்பெரிய அழுத்தம் வர்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
மூன்றாவது, அமெரிக்கா ஈரானுடன் சமரசத்துக்கு இறங்கி வருவது. இது ட்ரம்புக்கு இப்ப இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு டெசிஷனா இருக்கலாம். ஏன் அப்படின்னா ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய இமேஜ் இதனால ஹெவியா சரியும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலைமையில ஒரு சமரசம் நோக்கி நகர்வு அப்படிங்கிறது, இதுல நாம எதை வெற்றி அப்படிங்கிறத காட்டிக்க முடியும் அப்படிங்கிறது ட்ரம்ப் முன்னால இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஹர்மோஸை நாங்க திறந்துட்டோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா, பிப்ரவரிக்கு முன்னாடி வரைக்கும் ஹர்மோஸ் திறந்து தான் இருந்துச்சு. யாரும் சுங்க கட்டணம் வசூலிக்கல, யாரும் எந்த கட்டுப்பாடும் விதிக்கல. ஒரு போர் மூலமா தான் அது மூடவே படுது. அப்படிங்கிறப்போ அந்த வாதமும் அங்க எடுபடாது. சரி, அதுதான் இல்ல. நாம இதுல எந்தவித ஒரு பொருளாதார இழப்பும் இல்லாம நம்மளால செயல்பட முடியுமான்னு பார்த்தா, சமரசத்துல ஈரான் அதற்கு ரெடியா இல்ல. ஈரான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு அமெரிக்கா தகுந்த விலையை தரணும் அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க. ஸோ ஒரு சமரசத்துக்கு உள்ளால அமெரிக்கா வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய நிதியை ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அமெரிக்காவுக்கு வருது. இதை அமெரிக்கா எப்படி செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த போர்ல தோல்வியை ஒப்புக்கொண்டதற்கு சமமாகிவிடும். ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்புக்கு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அமெரிக்கா முதல் விஷயத்தை தான் விரும்புறாங்க, அதை செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொன்ன அந்த மூன்றாவது விஷயம் இருக்கு இல்லையா, சமரச பேச்சுவார்த்தை, அதை நோக்கி தான் பல்வேறு விஷயங்கள் மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தை சாத்தியமாக்கிய பாகிஸ்தானும் இப்போ பாத்தீங்க நாம ஒரு அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளால பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த மூன்று விஷயங்களுமே பாத்தீங்கன்னா அப்பர் ஹேண்டை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. அமெரிக்கா இந்த மூன்று விஷயத்துல எதை சாத்தியப்படுத்தினாலும் ஈரானால அதை ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். காரணம், ஹார்மோஸ் அவங்க கையில இருக்கிறது. அதை வச்சு உலகத்தினுடைய அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ரொம்ப தீர்க்கமா நம்புறாங்க. இந்த சமரச பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படும் போது இன்னொரு கேள்வி நம்ம மைண்ட்ல வரும். என்ன அப்படின்னா, இந்த போர் எதற்காக தொடங்கப்பட்டது? அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொன்னாங்க, ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, அவங்க உலகத்துக்கு மறைச்சு அணு ஆயுதத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதனால இந்த உலகத்துக்கே ஆபத்து, நாங்க தாக்குதல் நடத்தி அவங்களுடைய அணு ஆயுதத்தை கைப்பற்றுவோம் இப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பிப்ரவரி மாதம் தாக்குதல் நடத்தும் போது உலகத்துக்கு அவங்க சொன்ன தகவல்களா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த சமரச பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது? ஹார்மோஸ்ல சுங்கவரி தொடர்பான விஷயங்கள் பேசுறாங்க, அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தையே இல்லாம போயிடுச்சு. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது எங்க தொடங்கிச்சதோ, எதற்காக தொடங்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சோ அந்த நோக்கத்திலிருந்து டோட்டலா டைவர்ட் ஆன விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அவங்க சொன்ன அந்த அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ 2ஆம் பட்சம் ஆயிடுச்சு. எப்படியாவது போரை நிப்பாட்டி ஒரு வெற்றிகரமான தோல்வியா இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு லெவலுக்கு அமெரிக்கா வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அமெரிக்கா நம்மளுடைய கடற்படை முற்றுகை மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் மூலமாக ஈரானை பேச்சுவார்த்தைக்கு உள்ளால கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் ஹர்மூஸை பிளாக் பண்ணி உலகத்தினுடைய அழுத்தத்தை நான் அமெரிக்காவுக்கு கொடுக்கறதன் மூலமாக அமெரிக்காவை இறங்கி வர வைக்க முடியும், அவங்களுக்கு எலெக்ஷன் வேற வருது, இதையெல்லாம் காரணமாக வச்சு அமெரிக்காவை இறங்கி வைக்க முடியும்னு ஈரான் நம்புது. ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்து நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் மூலமாகலாம் அமைதி வருமா அப்படிங்கிறது கேள்வியே கிடையாது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இரண்டு நாடுகளும் இந்த போர் தரக்கூடிய அழுத்தம் இருக்கு இல்லையா, இந்த அழுத்தத்தை எந்த நாடுகள் அதிக நேரம் தாக்கு பிடிக்க போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒருவேளை அமெரிக்கா இந்த அழுத்தத்தை அதிக நேரம் தாக்கு பிடிச்சா ஈரான் அஃபெக்ட் ஆகும். ஈரானால இந்த அழுத்தத்தை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடிஞ்சா அமெரிக்காவுக்கு வேற வழியே இல்லை, அவங்க தோல்வியை ஒப்புக்கொண்டு தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். பார்க்கலாம் அடுத்து இந்த விஷயத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை டெய்லி நம்மளுடைய டிகோட் ஷோல நம்ம விரிவா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் விகடன் டிகோட் ஷோவுடன். நன்றி. மக்களின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கும் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், மூலதன மானியம், வட்டி மானியம், தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் புதிய பாதை, தாவேகாவின் வெற்றிகரமான 100 நாள் ஆட்சி, மக்களின் மனசாட்சி.